ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மான்ஸ்டர் கேட்ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 10 மான்ஸ்டர் கேட்ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ கைஸ், இங்கே ஒரு அலாட் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 4 ஃபீட்லேருந்து அதுக்கு மேலே வளரக்கூடிய கேட்ஃபிஷஸ்ஸு. ஸோ அதனால் இந்த கேட்ஃபிஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய அக்வேரியம், ஒரு 10 ஃபீட் அக்வேரியமோ இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய பாண்ட் செட்டப் தான் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறது. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு 4 ஃபீட் டேங்க் வச்சுருக்கேன், நான் ஒரு ரெட் டெயில் கேட்ஃபிஷை வளர்க்க போகிறேன் அப்படிலாம் போகாதீங்க. ஸோ நீங்கள் மிகப்பெரிய இடம் வேணும். ஸோ இந்த மாதிரி கேட்ஃபிஷஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வைல்டில் ரிலீஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான், வைல்டில் ரிலீஸ் பண்ணாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 1வது இடத்துல இருக்கிறது இரிசன்ட் ஷார்க்கு. ஸோ கைஸ், இந்த ஷார்க் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1 ஃபீட் டேங்க் வச்சுருக்கிறவங்களே வாங்குறீங்க. ஸோ இந்த ஷார்க் கிட்டத்தட்ட 4 ஃபீட் வரைக்கும் வளரும் கைஸ். ரொம்ப பெரிய மீன் இது. நிறைய பேர் சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கிடுறீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய டேங்க் இருக்குது இல்லாட்டி ஒரு பாண்ட் செட்டப்னால் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அக்வேரியம்குள்ளே ஒரு சின்ன அக்வேரியம்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கைஸ், அதுவும் இல்லாமல் இது அக்வேரியம்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது அக்வேரியமை உடச்சிரும். ஏன்னா இது கண்ட மணிக்கு நீந்தும். ஸோ அதுவே உங்கள் அக்வேரியமுக்கு டேஞ்சர் தான். ஸோ பெஸ்ட்டு பாண்டு தான். ஸோ கைஸ், இந்த மீனை வந்து நீங்கள் ஒரு சாதுவான மீன் நினச்சிடாதீங்க. இது ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் தான். ஸோ இது வந்து நீங்கள் லைஃப் இது கூட கொடுக்கலாம். அதை வந்து தேடி சேஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷாக இல்லை, எனக்கு இந்த மீன் வந்து வேண்டாம், எனக்கு ப்ரெடேட்டர் ஃபிஷ் மான்ஸ்டர் ஃபிஷ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுவும் கேட் ஃபிஷ்ஷில் கேட்டிங்கன்னா இதே மாதிரி இன்னொருத்தன் இருக்கான், அவளும் சூஸ் பண்ணலாம். அதுதான் பரூன் ஷார்க். ஸோ இந்த பரூன் ஷார்க் பார்த்திங்கன்னா 4 அடி வளரக்கூடிய மீன் தான். ஸோ இந்த மீனும் நம்ம ஷார்க் மாதிரியே தான் இருக்கும். பட்டு இதோட டார்சல் ஃபின் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ டார்சல் ஃபின் மட்டும் கிடையாது, அதோட பெட்ரோல் ஃபின்னும் நல்லா பெருசாக தான் இருக்கும். ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ்லாம் ஒரு ப்ரெடேட்டர் கேட்ஃபிஷ் தான். ஸோ இது வந்து ஒரு 4 ஃபீட் வளர்கிறதுனால நீங்கள் வந்து டேங்க் வேண்டாம். ஸோ வந்து ஒரு பாண்ட் செட்டப் பண்ணினா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்ஃபிஷ் வந்து நல்லா அக்ரெசிவாகவே சாப்பிடும். ஸோ யாராவது ஒரு அக்ரெசிவான ஒரு கேட்ஃபிஷ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது ரெட் டெயில் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், அழகாக இருக்குது வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிடாதீங்க. டக்குன்னு வளர்ந்துடும். கிட்டத்தட்ட 4.5 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ ரொம்ப பெரிய மீன், வேகமாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் அதை வளர்ச்சியை கண்கூடாகவே பார்க்கலாம். ஆனால் அந்தளவுக்கு வேகமாக வளரும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷும் ஒரு ப்ரெடேட்டர் குணமுள்ள ஒரு கேட்ஃபிஷ்ஷு, நல்ல சைஸான ஒரு கேட்ஃபிஷ்ஷும் கூட, நல்லா சாப்பிடும். ஸோ நல்லா அழகாகவும் இருக்கும். பட் இதுக்கான பெரிய ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் வாங்குங்க, மற்றபடி இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது அப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தலைவலி ஆகிடும் வாங்கிட்டதுக்கப்புறம் ஸ்பேஸ் இல்லைனா. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 4வது இடத்துல இருக்கிறது டைகர் ஷவல்னோஸ் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் வளரும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஷாப்பில் ரொம்ப குட்டியாக தான் விற்றுட்ருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை ஃபிஷ் மாதிரி இருக்கும். அதை பார்த்து ஏமாந்திடாதீங்கள் மக்களே, இதால் 4 அடி வரைக்கும் வளர முடியும். ஸோ பார்த்து, இது ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் கூட, ஒரு ப்ரெடேட்டர் கேட்ஃபிஷ் கூட. ஸோ இது வளர அவங்க டேங்க் மட்டும் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ ஒரு பெருசாக வளரக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ்ஷு, இதுக்கும் ஒரு பாண்ட் செட்டப் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் டெயில் மாதிரி ஈஸியாக கிடைக்குது. ஸோ வாங்கும்போது பார்த்து ஒரு மீனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது வாலகா 2. ஸோ கைஸ், இது வந்து ஒரு இந்தியன் மான்ஸ்டர் ஃபிஷ், அதுவும் இல்லாமல் ஒரு என்டேஞ்சர் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ், நம்ம இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வந்து யாரும் வளர்க்க மாட்டாங்க. பட் வெளியூரில் இந்த மீனை வாங்கி வளர்ப்பாங்க கைஸ். ஸோ கைஸ், இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.11 ஃபீட் வரைக்கும் வளர முடியும்னு சொல்கிறாங்க. பட் இதால் இன்னும் பெருசாக வளர முடியும். ஸோ சயின்டிஸ்டாலே இதால் எவ்வளோ பெருசாக வளர முடியுன்றது அவங்களாலே கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ இது ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன் கைஸ். ஸோ இந்த மீன்லாம் வந்து நம்ம இந்தியன் மாஸ்டர். ஸோ கேரளாவில் போய் மீன் பிடிக்கும்போது நான் இந்த மீனை ஒரு சின்ன சைஸில் காட்டியிருப்பேன். ஸோ செம்மையாக இருக்கும் இந்த மீன். நம்பர் 6th பிளேஸில் இருக்கிறது ஜாவோ கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், ஜாவோ கேட்ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வளரக்கூடிய கேட்ஃபிஷ்ஷு. கிட்டத்தட்ட
5 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் நான் பார்த்தது கிடையாது யார்கிட்டேயும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷும் புதுசாக வந்துருச்சுன்னா பார்க்க நல்லா இருக்குது, குட்டியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி வாங்கிடாதீங்க. ஸோ இந்த மீன் நல்லா பெருசாக வளரக்கூடிய மீன், 5 அடி வரைக்கும் வளரக்கூடிய மீன். ஸோ இது ஒரு ப்ரெடேட்டர் கேட்ஃபிஷ் தான். ஸோ இது வந்து இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் இல்லை, பட் வெளியூர் அக்வேரியம் ஹாபியில் இந்த கேட்ஃபிஷஸ் இருக்குது அவங்க மாஸ்டர் ஃபிஷ் கலெக்ஷனில். ஸோ இதை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது ஜெயண்ட் டெவில் கேட்ஃபிஷ் இல்லாட்டி கூஞ்ச் கேட்ஃபிஷ். ஸோ டெவில் கேட்ஃபிஷ் வகையிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய கேட்ஃபிஷ், கிட்டத்தட்ட 6 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன். ஸோ இந்த மீனும் நம்ம இந்தியன் ஃபிஷ் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மீனும் என்டேஞ்சர் ஸ்பீஷஸில் தான் இருக்குது. ஸோ கைஸ் ஒரு அருமையான ஒரு ஜெயண்ட் கேட்ஃபிஷ் கைஸ். ஸோ இந்த மீனை இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்க, அதுதான் மேன் ஈட்டிங் கேட்ஃபிஷ்ஷு. இது வரைக்கும் எந்த கேட்ஃபிஷ்க்கும் இந்த மாதிரி பேர் வச்சது கிடையாது, இதுக்கு தான் இந்த பேர் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப டெரரான லுக்கில் இருக்குதுல்ல, டெவில் கேட்ஃபிஷ்னு சும்மா பேர் வச்சாங்க. ஸோ நம்பர் 8வது இடத்துல இருக்கிறது பிராயிபா கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ் இந்த கேட்ஃபிஷ்ஷும் நம்மளோட அக்வேரியம் ட்ரேடில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பிராயிபா கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேட்ஃபிஷ்ஷு. எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா 9 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த மீனை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வைப்பீங்க அதை யோசிச்சுட்டு இந்த மீனை வாங்குங்க. ஸோ ஒரு பெரிய கேட்ஃபிஷ் கைஸ். இந்த கேட்ஃபிஷ்ஷோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா அமேசான் தான். ஸோ எனக்கு வந்து அமேசான் ரிவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் ஏகப்பட்ட மீன் வெரைட்டிஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து அழகான மீன்கள்லேருந்து பயங்கரமாக வளரக்கூடிய இந்த மாதிரி அசுர மீன்கள்லாம் இருக்குது. ஸோ செம்மையான ஒரு இடம். ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது வேல்ஸ் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ் இந்த கேட்ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம அக்வேரியம் ஹாபியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ணாதது தான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அசுரன் கைஸ். இது வந்து கிட்டத்தட்ட 15 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய மீன். ஸோ இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. பட் வைல்டில் இது வந்து 15 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா என்னத்தையும் தின்னும், உயிரோட தண்ணியில் எது இருந்தாலும் அது தின்னுடும். ஸோ மனுஷன் இந்த மீன் இருக்க தண்ணியில் நீந்தவே பயப்படுவாங்க அங்கெல்லாம். ஸோ இந்த மீன் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ ரொம்ப பயங்கரமான மீனும் கூட கைஸ். இந்த மீன் வந்து நல்லா தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க ஒரு மாஸ்டர் ஃபிஷ்ஷை வாங்குறீங்கன்னா. ஸோ ரொம்ப டேஞ்சரான மீன். ஸோ வாங்க சார் நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 10வது இடத்துல இருக்க மீன் பார்த்தீங்கன்னா மீகாங் ஜெயண்ட் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாண்ட் செட்டப்பில் கூட இந்த மீனை வளர்க்க முடியாது. ஏன்னா இது அந்தளவுக்கு பெரிய மீன். இந்த மீனால் கிட்டத்தட்ட 15 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ வேல்ஸ் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 ஃபீட் வரைக்கும் வளர முடியும்னு சொன்னாலுமே அதை வந்து ஒரு 10 ஃபீட் அளவு தான் பிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் மிகப்பெரிய கேட்ஃபிஷ்னால் அந்த 10 ஃபீட் அளவு தான் அந்த கேட்ஃபிஷ்ஷை பிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ மீகாங் ஜெயண்ட் கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு. ஸோ 15 அடி வரைக்கும் ஒரு மீனை பிடிக்கப்பட்டிருக்கு. அதுதான் வேர்ல்டு ரெக்கார்டு. ஸோ இந்த மீகாங் ஜெயண்ட் கேட்ஃபிஷ் தான் இப்போதைக்கு இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் ஜெயண்ட் கேட்ஃபிஷ்ஷு. அதுவும் இல்லாமல் கைஸ் இந்த மீகாங் ஜெயண்ட் கேட்ஃபிஷ்லாம் இப்போ என்டேஞ்சர் ஃபிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த முக்கால்வாசி மீன்கள்லாம் என்டேஞ்சர் ஃபிஷ் தான். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கைஸ் இதில் வந்து இன்னும் சில மீன்கள்லாம் இருக்குது, பெருசாக வளரக்கூடிய கேட்ஃபிஷஸ்லாம் இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் வேணால் நான் வந்து பார்ட் 2ல் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உன் ஃப்ரெண்டு யாராவது 2 ஃபீட் கேட்ஃபிஷ் வச்சுக்கிறேன் அதுதான் ஜெயிண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தானா அவனுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவனுக்கு தெரியும் அப்புறம் எதெல்லாம் ஜெயிண்ட் மீனுன்றது. ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you next video. Bye bye guys.